அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் பயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தினுடைய பலன்களை எல்லாம் சோழி பிரசனன் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசன்ல பார்க்க போறோம். அதற்கு முன் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த 2 கிரகங்கள், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலமிழந்து இருக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு மாதமாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக, இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சாதகமான பலன்கள் கிடைப்பதைத்தான் கிரகங்கள் காட்டுகின்றன. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பா சொல்ல போனா ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த 2மே ஒரு நிலையை நோக்கி நகரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் என்பதை போல வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபட்டவங்க வாழ்க்கையில அந்த கடனை படிப்படியான அடைப்பதற்கான சூழ்நிலை அமையும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகள் அப்படின்னு பார்த்தா அதை சத்துருக்கள் என்று சொல்லுவோம். அதாவது நேர்முக எதிரியா இருந்தாலும் சரி, மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி, குடும்பம், வாழ்க்கை, தொழில் உங்க வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அமைத்ததே இந்த சத்துருக்கள் தான். அந்த நிலை பலகீனப்படும். வேலை செய்யும் இடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக நீங்கும். முன்னேற்ற பாதை தெளிவாக கண்முன் தோன்றும். குறிப்பா சொல்ல போனா சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில பலமாக சஞ்சரிப்பதால் வெற்றி பெறுவீர்கள். ஒரு கிரகம் பலமா இருக்கணும்னா இந்த கிரகம் தான் பலமா இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் பலமாக சஞ்சரிக்கிறதுனால அற்புதமான ஒரு யோக பலன் கிடைக்கும். சனி ராசிக்கு 6ஆம் இடத்தில் லாபம் பன்மடங்கு பெருகும். சூரியன் மட்டுமல்ல, சனியும் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றார். நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு காரணம், என்றோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு காரணம், அதற்கெல்லாம் சரிதானே காரணம். அதனால்தான் அவர் கர்மாவின் கருத்தா என்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்பா பிள்ளை 2 பேருமே துலாம் ராசிக்கு நல்ல யோக பலனை இந்த ஆகஸ்ட் மாதம் தரப்போகின்றார்கள். 11ஆம் இடத்துல கேது ஆன்மீக எண்ணங்கள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார். ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு ஒரு நல்ல மத குருவே, ஆன்மீக சார்ந்த ஒரு மகானை தரிசிக்கின்ற, சென்று பார்க்கின்ற, சித்தர்களுடைய ஜீவ சமாதி சென்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை அமைப்பார்கள். 5ஆம் இடத்துல யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தன விரயங்களை உண்டாக்குவார். கவனமாக இருந்து விடுங்கள். சில இழப்புகள் பொருளாதார ரீதியாக சந்திக்க கூடும். கவனமாக இருந்து விட்டாலே இழப்புகளை ஈடு செய்து விடலாம். 10ல குரு தொழில் வியாபாரத்தில் வருமானம் வருகிற சூழ்நிலையை குரு பார்த்து கொள்வார். அதே நேரம் புதனும் 10 மற்றும் 11 இடங்களில் பலத்துடன் பணிகளை விரைந்து செய்து முடிக்கின்ற அந்த மனோ நிதியை தருவார். அந்த மனோ தைரியம், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடுறார். அந்த மனோ தைரியத்தை தருகின்ற ஒரு நல்ல நிலையில புதன் இருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டில ஆதாயம் உண்டாக்குவார்கள். குறிப்பா எட்டாம் வீட்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய் கோபத்தை தவிர்க்க. 8ஆம் வீட்டுல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு அற்புதமான ஒரு கிரகங்க. புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், இரத்த காரகன், சகோதர சகோதரியான காரகத்தன்மை உடையவன். அந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்தின் காரணமாக சில இழப்புகளை சந்திக்கின்றீங்களா, அதுக்கு செவ்வாயும் ஒரு காரணம் தாங்க. கோடியா சம்பாதிச்சாலும் கூட, உறவுகள் இருந்தாலும் கூட கோபம் வந்து பாத்தீங்கன்னா அது நம் வாழ்வையே அடித்து விடும், மாற்றி விடும். அந்த கோபம் குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் முடியுமா? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் வீட்டுல செவ்வாய் கோபத்தை தவிர்ப்பதும், அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த நிலையை உருவாக்குவார். அனுசரித்து விட்டு கொடுத்து அமைதியாக இருந்து விட்டாலே போதும். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமாக ஒரு காலமாக உங்களுக்கு அமைத்து தரும். ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோடு சேர்க்கை. குருவும் சுக்கிரனும் 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். நல்ல யோக பலனை தரக்கூடியது. அதே நேரம் சில மறைமுக நோய்கள் வந்து மறையும். கொஞ்சம் கவனமா இருங்க.
சில மறைமுக நோய்கள் வந்து மறைகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க. அந்நியர்களோடு அதிக பழகுவதோ தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த காலகட்டம் வேண்டாமே. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகம் நிறைந்த நிம்மதி தருகின்ற சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் என்று சொல்வதை விட இதை செய்து பாருங்களேன். கூட பிறந்த மூத்த சகோதரியே இளைய சகோதரியே இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல கண்ணாடி வளையல்னு சொல்லுவாங்க, கை நிறைய கண்ணாடி வளையலை வாங்கி சகோதரர்களுக்கு தானமாக பரிசாக கொடுங்கள். சகோதரிகள் இல்லை என்றால் பிற பெண்களையும் நாம் சகோதரியாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் அவர்களுக்கு இந்த பரிசனை கொடுப்பீர்கள். அவங்க முகத்தில் சொல்லுகிற அந்த சந்தோஷம் சனியினுடைய வக்ரகதியிலிருந்து ஒரு நற்புறலை தர தொடங்கும். பலமிழந்த சுக்கிரன் நமக்கு பலத்தை தருவார். அருமையான ஒரு காலம் ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி.